Welcome back to Magic Class. So, இந்த வீடியோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஸ்டாண்டர்ட் 6 சயின்ஸ் டேர்ம் 1ல யூனிட் 3 மேட்டர் அரவுண்ட் அஸ். ஸோ இதுதான் நாம் இந்த லெசனில் பார்க்க போகிறது. ஸோ இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் லெசன். ஓகே, ஸோ எனி ஆப்ஜெக்ட் anywhere everything is made up of matter only. Okay, so matter is nothing but it has mass and space. ஸோ இதுதான் டீட்டெயிலாக நம்ம படிக்கலாம். லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸில் வந்து இங்கே கொடுத்துருக்கிறதுலாம் என்னென்னா அண்டர்ஸ்டாண்டிங் ஆன் த பார்ட்டிகல்ஸ் ஆஃப் த நேச்சர் ஆஃப் மேட்டர், அதுக்கப்புறம் சார்ட் பண்ணுறோம் எது லிக்விட், சாலிட்ஸ், கேஸஸ்ன்னு சார்ட் பண்ண போகிறோம். மிக்சர் வந்து என்ன, அதை எப்படி செப்பரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். முக்கியமாக வந்து காம்பவுண்ட்ஸ்னால் என்ன, மாலிக்யூல்ஸ்னால் என்ன, எலமெண்ட்ஸ்னால் என்ன, ஆட்டம்ஸ்னால் என்ன, இது எல்லாமே டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஐவ் கிவன் யூ நம்பர் ஆஃப் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இன் திஸ் பர்டிகுலர் வீடியோ. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். மேட்டர் இஸ் எவ்ரிவேர் அரவுண்ட் அஸ். நம்ம எங்கே பார்த்தாலும் அங்கே மேட்டர் இருக்குது. நம்ம குடிக்கிற தண்ணியாக இருக்கட்டும், இல்லை சுவாசிக்கிற காற்றாக இருக்கட்டும். ஸோ த மெட்டீரியல், எனி மெட்டீரியல். ஸோ இப்போ இந்த பென்சில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பென்சிலில் இருக்கிற ஒரு டிப் ஆஃப் த லெட்டாக இருக்கட்டும், இல்லை இந்த பிளாஸ்டிக்காக இருக்கட்டும், சரி, எவ்ரி திங் இஸ் மேட் அப் ஆஃப் மேட்டர் ஒன்லி. ஓகே, மேட்டர் இஸ் டிஃபைன் as anything that occupies space and has mass. What is space? ஸ்பேஸ் அப்படின்னா அது வால்யூம். மாஸ் அப்படின்னா how many substances இதில் இருக்குது அப்படின்ற மாதிரி தான். ஓகே, 3 ஸ்டேட் இருக்குது: சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ். நம்ம பார்க்குற ஒவ்வொரு விஷயமும் சாலிட்ஸு, இன்னொன்று வந்து லிக்விட்ஸு அண்ட் அப்புறம் வந்து கேஸஸ். ஸோ ஒவ்வொரு மேட்ரு வந்து இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ். ஆட்டம்ஸ்ன்றது ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல், அதுதான் நம்ம ஆட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ தே ஆர் ஸோ ஸ்மால் ஆட்டம்ஸ். இதுக்குள்ளே இருக்குது. இப்போ இந்த லெட்டில் இருக்கிற ஆட்டம் வந்து உங்களால் பார்க்க முடியாது. ஈவன் இஃப் யூ பிரேக் இட் இன்டு வெரி ஸ்மாலர் பீசஸ், அதுக்குள்ளே இருக்கிற ஆட்டம் நம்மளால் பார்க்க முடியாது. ஓகே, ஈவன் வித் ஸ்டாண்டர்ட் மைக்ரோஸ்கோப் மூலியமாகவும் பார்க்க முடியாது. ஓகே, ஸோ இதுக்குன்னு வந்து தேவையானது வந்து பார்த்திங்கன்னா ஏஆர்எம், ஆட்டாமிக் ரெசல்யூஷன் மைக்ரோஸ்கோப் அண்ட் டனலிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். ஸோ இது யூஸ் பண்ணி தான் ஆட்டம்ஸை மேப் பண்ண முடியும். கம்மிங் ஆன் த ஃபிசிக்கல் நேச்சர். ஃபிசிக்கல் நேச்சர் ஆஃப் மேட்டர். மேட்டர் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸ்பேஸ் இருக்குது, மாஸ் இருக்குது. ஸ்பேஸ்னால் எவ்வளோ வால்யூம் ஆக்குபை பண்ணுதுன்ட்டு, மாஸ்னால் how many substances இருக்குன்ட்டு. ஸோ வாட் ஆர் த நேச்சர்ஸ்? ஸோ இது எல்லாமே நம்ம படிக்கலாம். இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒரு த்ரெட் எடுத்துகிட்டு அந்த த்ரெட்டை நம்ம கட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஒரு பாயிண்டில் அந்த த்ரெட்டை இதுக்கு மேலே கட் பண்ண முடியாது அப்படின்ற வரும்போது குட்டியாக ஒரு சின்ன ஒரு பீஸ் கிடைக்குதுல்ல, அந்த பீஸ்லையுமே வந்து மில்லியன்ஸ் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இருக்குது. அந்த மாலிக்யூல்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ். ஸோ ஆட்டம்ஸ் இஸ் த வெரி ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகுலர் தான் ஆட்டம்னு சொல்லுவோம். தே ஆர் எக்ஸ்ட்ரீம்லி வெரி ஸ்மால். பவர்ஃபுல் மைக்ரோஸ்கோப் மூலியமாக கூட பார்க்க முடியாது. இங்கே ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. சுகர், நம்ம வீட்டில் சக்கரை இருக்கும்ல, அந்த சக்கரையில் ஒரே ஒரு கிறிஸ்டல் எடுத்துகிட்டு பாருங்கள். ரொம்ப குட்டியாக தான் இருக்கும், ரொம்ப டைனியாக இருக்கும். அதை பட் யூ கேன் see with your eye. அதுவே தண்ணிக்குள்ளே போயிட்டு டிசால்வ் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, தண்ணியில் அந்த சுகர் மாலிக்யூல்ஸ் மிக்ஸ் ஆகிட்டு இல் ஃபார்ம் ஆஃப் மிக்ஸ்சர். ஸோ உங்களால் அப்போ அந்த சுகரை எடுக்க முடியாது. ஸோ இட் ஆல்சோ ஹேஸ் அ மில்லியன்ஸ் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இன் இட் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ஆட்டம் அப்படின்னா என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்டம் தான் ஸ்மாலஸ்ட். அந்த ஆட்டம்வே ஸ்மாலஸ்ட்னா அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரலில் ஒரு நியூக்ளியஸ் இருக்குது, நியூட்ரான். அந்த நியூக்ளியஸ்குள்ளே இருக்கிறது தான் நியூட்ரான். இட் இஸ் நியூட்ரலி சார்ஜ். அடுத்தது புரோட்டான், பாசிட்டிவ்லி சார்ஜ். இதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிட்ஸில் நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிக்கல் இருக்கும். அதை தான் நம்ம எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லுவோம். அது 7th ஸ்டாண்டர்ட் புக்கில் இன்னும் நீங்கள் போகும்போது இன் டீட்டெயிலாக வாட் ஆர் ப்ரோட்டான்ஸ், வாட் ஆர் எலக்ட்ரான்ஸ், ஏன் எலக்ட்ரான்ஸ் உள்ளே வராமல் வெளியில் ஆர்பிட்டில் சுற்றிட்டு இருக்குது, ஃபர்ஸ்ட் ஷெல்லில் எத்தனை எலக்ட்ரான் இருக்க முடியும், செகண்ட் ஷெல்லில் எத்தனை எலக்ட்ரான். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் ஆஃப் மேட்டர். 2 டிஃப்ரெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து இந்த ஸ்பேஸிங், எப்படி வந்து ஸ்பேஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சாலிட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மவுஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற மேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்லி பவுண்டாக இருக்கும். ஓகே, ரொம்ப டைட்லி, அதோட ஸ்பேஸிங் வந்து பார்த்திங்கன்னா வெரி டைட்லி பவுண்ட். ஓகே, பட் லிக்விட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பார்ஷலி பவுண்டாக இருக்கும். பட் கம்மிங் அவுட் ஆஃப் த கேஸஸ் ரொம்ப ஹெவிலி டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்கும். அதுதான் வந்து ஸ்பேஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ நான் சொன்ன சுகர் எக்ஸாம்பிள், சால்ட் எக்ஸாம்பிள் இஸ் applicable for this activity. நெக்ஸ்ட், பார்ட்டிகல்ஸ் ஆஃப் மேட்டர் அட்ராக்ட் ஈச் அதர். ஸோ இந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே அட்ராக்ட் பண்ணுறதுனால தே ஹெல்ப் டுகெதர் பை மீன்ஸ் ஆஃப் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். ஒவ்வொரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் வில் பி டிஃப்ரெண்ட் ஃபார் சாலிட்ஸ், லிக்விட்ஸ் அண்ட் gases. Now we are grouping based on the physical states, on the basis of the physical states. Okay, mass. Next, coming on mass, shape and volume of a solid, liquid and gases. இங்கே few examples கொடுத்துருக்காங்க, நம்ம பார்க்கலாம்.
Do you need a container to know the shape of a stone? ஒரு ஸ்டோன் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா இந்த மவுஸே எடுத்துக்கோங்க. இந்த மவுஸோட ஷேப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு டப்பாக்குள்ளே போட்டால் இதோட ஷேப் கண்டுபிடிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. பிகாஸ் தி சாலிட் வில் நாட் ஆக்கியபை எனி பர்டிகுலர் ஸ்பேஸ். அதுவே ஓகே. ஸோ அதுக்கு அந்த ஆன்சர் நோ. The solid does not need a container. It stays as it is because its particles are tightly packed. இந்த மவுஸ் எடுத்துகிட்டு போய் டப்பாக்குள்ளே போட்டாலும் இதோட ஷேப் மாற போகிறது கிடையாது. பிகாஸ் இதுக்குள்ளே இருக்கிற பார்ட்டிகல்ஸ் எல்லாமே டைட்லி பவுண்டாக இருக்குது. இதோட ஷேப் வந்து மாறாது. It has a definite shape. Okay. Now if you move the stone from a ground to a table or place it on the shelf, does it change shape? இந்த மவுஸை இங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு போனாலும் போய் வச்சாலும் ஷேப்பு மாற போகிறது கிடையாது. ஓகே, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. Next, pencil and books are used for studying. Buckets and comb are made of plastic, while the table and ladle are made of wood. ஒவ்வொரு ஐட்டம்ஸ் பற்றி இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ பென்சிலாக இருக்கட்டும் சரி, புக்காக இருக்கட்டும் சரி, இல்லை பக்கெட்டாக இருக்கட்டும் சரி, வீட்டில் சீப்பாக இருக்கட்டும் சரி, எல்லாமே பிளாஸ்டிக்கில் இருக்குது. ஸ்க்ரப்பு, லைட், அதே போல் இங்கே ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் இருக்குது. லைட்டை இது மூலிமா போனால் இதுலேருந்து இது பாஸ் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ டாய் பேர் வந்து சாஃப்டாக இருக்கும். ஓகே, மற்ற டாய்ஸ் ஹார்டாக இருக்கலாம். கவ் அண்ட் பேர்ட் ஆர் லிவிங் திங்ஸ். இதில் இருக்கிறது சிலது வந்து லிவிங் திங்ஸ், சிலது வந்து நான் லிவிங் திங்ஸ். வாட்டர் வந்து லிக்விடாக இருக்குது. பலூனில் இருக்கிற கேஸ் வந்து கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்குது. இதில் ஒரு சிலது வந்து ஃப்ளோட் ஆகும், இது ஃப்ளோட் ஆகும். கோம்பு ஓரளவுக்கு வந்து பிளாஸ்டிக் வந்து ஃப்ளோட் ஆகும். பட் இங்கே இருக்கிற ஆப்பிள் வந்து ஃப்ளோட் ஆகாது, சிங்க் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தான் இங்கே குட்டி குட்டியாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த டேபிள்லேயும் வந்து திங்ஸ் தட் ஃப்ளோட், திங்ஸ் தட் சிங்க் இங்கே எழுதலாம். ஓகே ஓகே. ஸோ இப்போ நம்ம படித்த எக்ஸாம்பிளே தான் தே ஹவ் எக்ஸ்பிளைன்ட் ஓவர் ஹியர். எப்படி வந்து நம்ம சாலிட்ஸ், லிக்விட்ஸ் அண்ட் கேஸஸாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஆக்டிவிட்டி எல்லாம் மோஸ்ட்டாக வந்து நம்மளுடைய புக் பேக் ஆன்சர்ஸில் பார்த்துக்கலாம். ஓகே. டிஃப்யூஷன். Let us place a book on the table. Let it not be disturbed. Observe for 5 minutes. புக்குக்கு பதில் அதே மவுஸ் நம்ம எடுத்துருக்குறோம். இங்கே 5 minutes வைக்கிறோம். கண்டிப்பாக இதோட ஷேப் மாற போகிறது கிடையாது. இது மூமெண்ட்டும் ஆக போகிறது கிடையாது. இது டிஃப்யூஸ் ஆகலை. ஓகே. நவ் ஒரு கிளாஸில் வந்து தண்ணி எடுத்துக்கலாம். அந்த தண்ணியில் வந்து ஒரு சின்ன ஒரு ரெட் கலரில் ஒரு இங்க்கு வந்து போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது டிஃப்யூஸ் ஆகிடும். அதே போல் ஒரு அகர்வத்தி ஸ்டிக்கை வந்து வீட்டோட ஒரு மூலையில் வந்து வைக்கலாம். ஒரு ஊதுவத்தியோ இல்லை சாம்பிராணியோ. ஸோ உங்களுக்கு அந்த ஸ்மெல் வந்து நீங்கள் வேறு எங்கேயோ வச்சுருப்பீங்க, ஆனால் பக்கத்து ரூம் வரைக்கும் அந்த ஸ்மெல் வரும். ஸோ எப்படி வந்து அது காற்றுல டிஃப்யூஸ் ஆகி உங்களுக்கு வந்து அது தெரியுது. ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, சாலிடில் இந்த டிஃப்யூஷன் நடக்காது. ஓகே. லிக்விட்ஸில் கொஞ்சம் நடக்கும். கேஸஸில் ரொம்ப சீக்கிரமாகவே நடக்கும். அதுதான் இங்கே சொல்லி வச்சுருக்காங்க. ஓகே. டிட் த புக் மூவ் ஆகலை. இங்க் பார்ட்டிகல்ஸ் வந்து மிக்ஸ் ஆகிடுச்சா? ஆமாம், மிக்ஸ் ஆகிடுச்சு. எவ்வளோ நேரம் ஆச்சுன்னா நீங்கள் எவ்வளோ போட்டிருக்கீங்க, எவ்வளோ தண்ணி இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி மெஷர் பண்ணி போட்டுக்கலாம். ஸ்மெல் ஆஃப் த இன்சென்ஸ், அந்த அகர்வத்தியோட ஸ்மெல்லு உங்களுக்கு சீக்கிரமாக வந்துடுச்சு. எங்கேருந்து நீங்கள் ஸோ ஹவு ஃபாஸ்ட் டிட் யூ கெட் த ஸ்மெல்? எவ்வளோ சீக்கிரம் உங்களால் அந்த ஸ்மெல் வந்து வருது. ஹவு ஃபாஸ்ட் டிட் இட் ரீச் யூ? ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்னா, the tendency of the particle to spread out in order to occupy available space. அங்கே இருக்கிற available space வந்து ஆக்கியபை பண்ணுறது தான் டிஃப்யூஷன். ஏன்னா அகர்வத்தி, அதாவது ஊதுவத்தி ஒரு இடத்துல வச்சுருப்பீங்க, காற்று வழியாக வந்து நம்மளோட நோஸ்க்கு வந்து அந்த ஸ்மெல் வருது. ஸோ திஸ் இஸ் கால் அஸ் டிஃப்யூஸ் ஆகி நமக்கு கிட்ட வருது. அதுதான் டிஃப்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ சாலிடில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற எல்லா பார்ட்டிகல்ஸ் வந்து எப்படி டைட்டாக பேக் ஆகிருக்கு. இங்கே வந்து கொஞ்சம் ரேண்டமாக பேக் ஆகிருக்கு. இங்கே வந்து ரொம்ப ஃபார் அவேயாக அரேஞ்ச் ஆகிருக்கு. ஓகே. இப்போ 2 ஜூஸ் எடுத்திருக்காங்க. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 ml ஜூஸ்னே வச்சுக்கோங்களேன். ஒரு மேங்கோ ஜூஸோ இல்லை வாட்டர் கூட வச்சுக்கோங்க. இது வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் ஷேப் பீக்கர். ஹைட் வந்து சின்னதாக இருக்குது, பட் வித் வந்து பெருசாக இருக்குது. இதில் வந்து ஹைட் வந்து பெருசாக இருக்குது, வித் வந்து சின்னதாக இருக்குது. இதில் வந்து 100 ml யூஸ் பண்ணுறோம். ஆட்டோமேட்டிக்கலாக ஷேப் இப்படி மாறிடுது. இதில் ஒரு 100 யூஸ் பண்ணோம், இங்கே ஷேப் இப்படி இருக்குது. ஓகே. பட் அதோட வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கால்ட் சேம். இங்கே 100 ml ஊற்றுனது வேறையும், இங்கே அந்த 100 ml ஊற்றுனது வேறு. தட் வில் பி தி சேம் 100 ml. பட் அதோட ஷேப் வந்து டேக்ஸ் த ஷேப் ஆஃப் த கண்டெய்னர். ஸோ லிக்விடோட ப்ராப்பர்ட்டி என்னென்னா, இட் வில் டேக் த ஷேப் ஆஃப் த கண்டெய்னர். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. Next, we can say that air is also a matter, though we cannot see it. It occupies space and has mass. Okay, so name an object which is brittle and transparent. Transparent-ஆக இருக்கிறது, பிரிட்டில்னா உடையக்கூடியது என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். ஈஸியாக ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு வந்து ரப்பர் பேண்ட் கூட சொல்லலாம். நேம் 2 objects which can be bend பண்ணுறது என்ன அப்படிங்கிறத எழுதலாம். ஸோ ஒரு பிளாஸ்டிக்கில் எதுவாக இருந்தாலும் யூ கேன் பெண்ட் இட்.
ஸோ கம்ப்ரெசிபிலிட்டினா என்ன? கேஸை எந்த அளவுக்கு கம்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. திஸ் இஸ் அ வெரி 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 இம்பார்ட்டன்ட் டாபிக். கேஸை எப்படி கம்ப்ரெஸ் பண்ணுறது, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க. அது வரும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பி வெரி கேர்ஃபுல். நம்ம வீட்டில் அடிக்கடி யூஸ் பண்ணுற ஒரு விஷயம். அந்த ஒரு கொஸ்டின் இப்போ கேட்குறேன். இஃப் யூ கேன் நோ தி ஆன்சர், கமெண்ட் இன் த கமெண்ட் செக்ஷன். அப்படி இல்லை அப்படின்னா, இப்போ தான் நீங்கள் அதை லிசன் பண்ணுறீங்க, ஃபஸ்ட் டைம் கேட்குறீங்கனாலும் அது கமெண்ட்டில் போடுங்க. ஸோ எல்பிஜி நம்மளுடைய வீட்டில் இருக்க சிலிண்டர், ஓகே, அது கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். உண்மையிலேயே அது கேஷியஸ் ஃபார்மில் இருக்கா இல்லை லிக்விட் ஃபார்மில் இருக்கா? உங்களுக்கு யாருக்காவது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆன்சர் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகே, ஸோ லெட் கேட் பேக். ஸோ கம்ப்ரெசிபிலிட்டி ஆனால் எந்த அளவுக்கு ஒரு கேஸையோ இல்லை லிக்விடையோ இல்லை சாலிடையோ கம்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மவுஸு கம்ப்ரெஸ்னால் நான் அழுத்த முடியுதா, இல்லை உடைக்க முடியுதா, இல்லை ஷேப் மாறிடுதா? இல்லை. இதுவே நான் ஒரு பலூனில் காற்றடிச்சு வச்சுருக்கேன். அந்த பலூனை ஸ்குவீஸ் பண்ணுறேன்னா ஈஸியாக வந்து அந்த பலூன் ஸ்குவீஸ் ஆகும். ஓகேயா? ஓகே, இப்போ வாட்டர் பாட்டில் எடுத்திருக்கேன். இந்த வாட்டர் பாட்டில் கொஞ்சம் தண்ணி இருக்குது அப்படின்னா அதை ஸ்குவீஸ் பண்ணால் அது ஓரளவுக்கு அந்த வாட்டர் பாட்டில் ஸ்குவீஸ் ஆகிறதுல இருக்க தண்ணி, இல்லைனா ரொம்பலாம் ஆகாது. அதை தான் இங்கே அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, ஒரு சிரிஞ்ச் எடுத்திருக்காங்க. சிரிஞ்சுனா நமக்கு ஊசி தெரியும்ல. ஸோ ஊசி நீடில் மட்டும் எடுத்துகிட்டு அதில் இருக்க மேலே இருக்க சிரிஞ்சு, இதில் சாக் பவுடர் வந்து சாலிட் எக்ஸாம்பிள். அடுத்தது லிக்விட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு இதில் வந்து வெறும் கேஸ், சும்மா எடுத்து கேஸ், அதாவது காற்றை மட்டும் உள்ளே எடுத்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பிளஞ்சரை அழுத்தும் போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து கேஸ் கம்ப்ரெஸ் ஆகிறதுனால ஈஸியாக அவங்களால அழுத்திட முடியும். நெக்ஸ்ட் வந்து லிக்விட் இருக்கிறது வந்து அழுத்தினா ஓரளவுக்கு வந்து ப்ரெஷர் வந்து கம்மியாக வரும். பட் வென் இட் கம்ஸ் டு சாக் பவுடர், இந்த ஆல்மோஸ்ட் மூவ்மெண்ட்டே இருக்காது. பிளஞ்சர் மூவே பண்ண முடியாத அளவுக்கு தான் இருக்கும். அதை தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ கேஸஸ் ஆர் ஈஸிலி அண்ட் ரெடிலி கம்ப்ரெசிபிள், ஹார்ட்லி கம்ப்ரெசிபிள், அண்ட் திஸ் இஸ் நாட் அட் ஆல் கம்ப்ரெசிபிள். ஓகே, கம்மிங் ஆன் டு த இன்ட்ரெஸ்டிங் பார்ட், லிக்விஃபிகேஷன் ஆஃப் கேஸ். ஒரு கேஷியஸ் ஸ்டேட்லேருந்து அதை லிக்விட் ஸ்டேட்டுக்காக ஒரு சப்ஸ்டன்ஸை மாற்றுறது தான் நம்ம லிக்விஃபிகேஷன் ஆஃப் கேஸ். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து எல்பிஜி, லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம்ல சிலிண்டர், அதுதான் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சிலிண்டர் உள்ளே என்ன இருக்குது, லிக்விடாக இருக்கா கேஸாக இருக்கான்னு ஒரு கொஸ்டின் கேட்டேன். ஸோ அது உள்ளே இருக்கிறது வந்து லிக்விட் தான் இருக்குது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே அனுப்புகிற அந்த கேஸை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இஸ் சப்ஜெக்டட் டு வெரி லோ டெம்பரேச்சர் அண்ட் வெரி ஹை ப்ரெஷர். ஹை ப்ரெஷர் அப்ளை பண்ணணுமே அந்த கேஸ் வந்து லிக்விடாக மாறிடும். நெக்ஸ்ட்டு அது கூல் பண்ணால் அதோட மூவ்மெண்ட் வந்து ஸ்லோவாகிடும், மூவ்மெண்ட் வந்து ரெடியூஸ் ஆகிடும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டா அதோட மாலிக்யூல்ஸ் வந்து கிட்ட வந்துடும். ஓகே, ஸோ அது லிக்விடாக மாறிடும், கேஸ்லேருந்து லிக்விடாக மாறிடும். அடுத்தது டெம்பரேச்சர் ரொம்ப கம்மி பண்ணால் அந்த மூவ்மெண்ட் ரொம்ப ரெடியூஸ் ஆகிடும். ஸோ ஆப்வியஸ்லி அந்த கேஸ் வந்து லிக்விட் ஸ்டேட்டாக மாறி அங்கே சேவ் ஆகிடும். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு ரெகுலேட்டர்னு ஒரு எல்லோ கலரில் நம்ம பார்த்துருப்போம். அந்த ரெகுலேட்டர் என்ன பண்ணும், கரெக்டான கேஸை வந்து வெளியில் கொடுக்கறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். அந்த லிக்விட்லேருந்து அது கேஸாக மாதிரி வெளியில் வருது. ஓகே, ஸோ அந்த ப்ரெஷர் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு அந்த ரெகுலேட்டர், இட்ஸ் கால்ட் ரெகுலேட்டிங் ஃபார் ரெகுலேட்டர். ஸோ இதுதான் எல்பிஜி. ஓகே, இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஒன், லிக்விட் பெட்ரோலியம் கேஸ். ஸோ வீட்டில் இருக்க சிலிண்டர் எதுவுமே ஃபுல்லாக கேஸ் கிடையாது, லிக்விட்னா தான் இருக்குது. ஓகே, லிக்விட் ஸ்டேட்டில் தான் இருக்குது. கம்மிங் ஆன் டு த டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் சாலிட், லிக்விட் அண்ட் கேஸஸ். இப்போ பார்த்து நம்ம எல்லா விஷயத்தையும் இங்கே கொடுத்துருக்காங்க டிஃப்ரென்ஷியேட் பண்ணி. சாலிட்னா ஒரு டெஃபினட் ஷேப் இருக்குது, வால்யூம் இருக்குது, நோ டெஃபினட் ஷேப். அந்த கண்டெய்னரோட ஷேப்புக்கு தே வில் பி டிஃபைன். இது வந்து டெஃபினட் ஷேப்பு கிடையாது, டெஃபினெட்லி வால்யூமும் கிடையாது. இது கம்ப்ரெஸ்ஸே பண்ண முடியாது, ஓரளவுக்கு கம்ப்ரெஸ் பண்ணலாம், இதை ஹைலி கம்ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த எக்ஸாம்பிள் சிரிஞ்ச் எக்ஸாம்பிள் பார்த்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்டிக்கல் நடுவில் வந்து ரொம்ப லிட்டில் ஸ்பேஸ் இருக்குது, இங்கே கிரேட்டர் ஸ்பேஸ் இருக்குது, இங்கே ரொம்ப கிரேட்டர் ஸ்பேஸாக இருக்குது. ஒவ்வொரு பார்ட்டிக்கலும் வந்து ஸ்ட்ராங்காக அட்ராக்ட் பண்ணுறதுனால தான் அந்த ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருக்குது. இங்கே வந்து ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இங்கே வந்து வெரி வெரி லீஸ்ட்டு. ஸோ பார்ட்டிகல்ஸ் ஆஃப் த சாலிட் கிட்ட இருக்கிறதுனால, இப்போ இந்த மவுஸ் எடுத்துக்கிட்டோம்னா கிட்ட இருக்கிறதுனால இதால் டிஃப்யூஸ் ஆக முடியாது, ஓட முடியாது, உடைய முடியாது. ஓகே, ஸோ இட் கேன் நாட் மூவ் ஃப்ரீலி. இங்கே மூவ் ஃப்ரீலி, இங்கே வந்து ரேண்டம் மோஷனில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் கம்மிங் ஆன் டு பியோர் சப்ஸ்டன்சஸ் அண்ட் மிக்சர்ஸ். இப்போ நம்ம ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு சப்ஸ்டன்சஸ் பியோர் அப்படின்னா நம்ம எப்படி சொல்லணும், அதில் 100% பியோர், இந்த தேங்காய் எண்ணெய் வந்து ரொம்ப 100% பியோர், நேச்சுரலாக ஒப்டெயின் ஆகிருக்குன்னு ஒரு லேபிள் கொடுத்தா அது சூப்பர் மார்க்கெட்டில் அது பியோர்னு சொல்லுவோம். பட் ஒரு சயின்டிஸ்ட், கெமிஸ்ட் அப்படின்னா என்னென்னா சயின்டிஸ்ட், தே ஸ்டடி மேட்டர், அவங்கள தான் கெமிஸ்ட்னு சொல்லுவோம். அவங்க பியோர் அப்படின்னா என்ன, அவங்களோட வெர்ஷனில் அப்படின்னா த பியோர் சப்ஸ்டன்ஸ் மேட் அப் ஆஃப் ஒன்லி ஒன் கைண்ட் ஆஃப் பார்ட்டிகலாக இருக்கணும். ஐதர் இட் கேன் பி எலிமெண்ட் ஆர் காம்பவுண்டாக இருக்கலாம்,
எலிமெண்ட் இஸ் மேட் அப் ஆஃப் சேம் கைண்ட். ஒரு எலிமெண்ட்டுக்கு வந்து சேம் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸில் தான் இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஜன். ஆனால் O2வில் வந்து வெறும் ஆக்சிஜன் மட்டும்தான் இருக்குது. ஸோ a molecule consists of 2 or more atoms. Okay, ஸோ ஒரு 2 or more atoms இருக்கலாம். Compound is the substance formed by the chemical combination. ஸோ இது வந்து வாட்டர் மாலிக்யூல்குள்ளே எடுத்துக்கோங்களேன். இது வந்து ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது, ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது. காம்பவுண்ட் இஸ் அ மிக்சர் ஆஃப் த காம்பினேஷன். மிக்சர் அப்படின்னா இட்ஸ் அ ஃபிசிக்கல் காம்பினேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சால்ட் எடுத்து தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா சால்ட் வாட்டர், இட்ஸ் அ மிக்சர். ஓகே, அதுதான் இவங்க இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த வீடியோட லாஸ்ட் டாபிக் நம்ம வந்திருக்கோம். இப்போ இந்த 2 பவுல் இருக்குது. ஒரு இதில் மிக்சர், பாம்பே மிக்சர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் இருக்கிற நிறைய ஒரு வேர்க்கடலையாக இருக்கலாம், இல்லை அதில் இருக்கிற ஒரு கறி லீஃபாக இருக்கலாம், இல்லை ஒரு காரா பூந்தியாக இருக்கலாம். அது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், யூ கேன் ஐடென்டிஃபை அண்ட் செப்பரேட்டட் ஈஸிலி. இங்கே ஒரு பவுல் இருக்குது, நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்குது. கண்ணாலே பார்க்கும்போது விஷுவலாக உங்களால் தெரியுது, உங்களால் பவுலை செப்பரேட் பண்ண முடியுது. அதே மாதிரி பொங்கல்லையும் உங்களால் செலிப்ரேட் பண்ணிடலாம். வித் நேக்கட் ஐயில் பார்த்து உங்களால் ஃபிசிக்கலாக வந்து அதை எடுத்து மிக்சரை வந்து செப்பரேட் பண்ண முடியும். பட் இப்போ சோடா வாட்டர் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் சாப்பிட்ற பெப்சியாக இருக்கட்டும், கோக்காக இருக்கட்டும் சரி, இட்ஸ் கார்பனேட்டட் வாட்டர். கார்பனேட்டட்னா CO2 இருக்குது ப்ளஸ் வாட்டர். ஓகே, பட் அதை வந்து கார்பன் டை ஆக்சைடு தனியாக, வாட்டர் தனியாக பிரிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அப்படின்றது தான் இந்த பர்டிகுலர் பேசேஜில் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. போர்வெல் வாட்டர் அப்படின்னா மிக்சராக இல்லையான்னு கேட்குறாங்க. ஓகே, போர்வெல் வாட்டர்னா அண்டர் கிரவுண்ட் வாட்டர். கண்டிப்பாக அதில் இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும், சாண்ட் இருக்கும். ஸோ அதனால் எஸ், இட்ஸ் அ மிக்சர். காப்பர் வயர் அப்படின்னா நோ, பிகாஸ் இட்ஸ் அன் எலிமெண்ட். சுகர் க்யூப்பில் சுகர் காம்பவுண்ட், சுக்ரோஸ் காம்பவுண்ட் மட்டும் தான் இருக்கும், அதனால் அது மிக்சர் கிடையாது. சால்ட் சொல்யூஷனும் சால்ட்டும் வாட்டர் மிக்ஸ் ஆகிருக்கு, இட்ஸ் அ மிக்சர். another example is given. லெமன் ஜூஸில் வந்து லெமன் இருக்குது, வாட்டர் இருக்குது, சால்ட்டு போடுறாங்க, சில பேர் சுகர் போடுறாங்க, தண்ணியை மிக்ஸ் பண்ணி, ஸோ இட்ஸ் a மிக்சர். ஓகே, ஸோ மிக்சர்ஸ் இன் impure substance contain more than one kind of particle. In the mixture, the compounds are mixed in any proportion. மிக்ஸ் பண்ணலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, கோல்டு வந்து பியோர் கோல்டு சொல்ல முடியாது. 22 கேரட் கோல்டில் என்ன இருக்குது? கோல்டும் காப்பரும் வந்து கலந்துருக்கு, இல்லை கோல்டு அண்ட் கேட்மியம் கலந்துருக்கு. இட் கேன் பி அ ஃபிசிக்கல் காம்பினேஷன் ஆஃப் 2 or more காம்பவுண்ட்ஸ். அதுக்கு தான் இந்த சோடா வாட்டர், ஏரேட்டட் ட்ரிங்க் அப்படின்னாலே வந்து CO2, கார்பன் டை ஆக்சைடு மிக்ஸ் ஆகிருக்கு, அண்ட் along with few coloring agents. Okay, it can also be a physical combination of an element and a compound. For example, tincture of iodine வந்து iodine is composed of iodine and alcohol. இதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட பார்ட் 1 வீடியோ முடியுது. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். பார்ட் 2 வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்கலாம், செப்பரேஷன் ஆஃப் மிக்சர்ஸ். ஸோ மோஸ்ட்டாக நம்ம வீட்டில் இருக்கிற ஐட்டம்ஸ் வச்சு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ I'll try to get you the live examples also. If you have any doubts, post your queries. Thank you, students.